டொமேட்டோ சோயா புலாவ். எப்பவும் பண்ற டொமேட்டோ ரைஸுக்கு பதிலா லஞ்ச் பாக்ஸ்க்கு சோயா எல்லாம் ஆட் பண்ணி கொஞ்சம் புரோட்டீன் ரிச்சா இந்த மாதிரி ட்ரை பண்ணி பாருங்க. ஹெல்த்தியா மட்டும் இல்லாம டேஸ்டாவும் இருக்கும். எப்படி பண்றதுன்னு பார்க்கலாமா? குக்கர்ல கொஞ்சம் எண்ணெய், நெய் சேர்த்துட்டு பட்டை, லவங்கம், ஏலக்காய், பிரியாணி இலை போட்டு தாளிச்சு நீல வாக்குல நறுக்கின வெங்காயத்தை போட்டு வதக்குங்க. வெங்காயம் கண்ணாடி பதம் வந்ததும் இதுல பச்சை மிளகாய், இஞ்சி பூண்டு விழுத போட்டு மிக்ஸ் பண்ணுங்க. இஞ்சி பூண்டோட பச்சை வாசனை போனதும் அரை டேபிள் ஸ்பூன் குழம்பு மிளகாய் தூள், 1 டீஸ்பூன் தனி மிளகாய் தூள் போட்டு மிக்ஸ் பண்ணுங்க. மிக்ஸ் பண்ணிட்டு 3 மீடியம் சைஸ் தக்காளியை விழுதா அரைச்சி சேர்த்துக்கோங்க. சின்னதாக இருந்தால் 4 தக்காளி சேர்த்துக்கோங்க. தக்காளி சேர்த்துட்டு ஒரு 2 நிமிஷம் பச்சை வாசனை போக குக் பண்ணுங்க. சாதத்துக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கோங்க. 100 கிராம் சோயாவை 10 நிமிஷம் சுடுதண்ணியில் ஊற விட்டு தண்ணியை பிழிஞ்சு எடுத்து வச்சுக்கோங்க. இப்போ இதை இந்த மசாலாவில் சேர்த்துட்டு மசாலாவோட நல்லா மிக்ஸ் பண்ணி கொடுங்க. ஒரு கைப்பிடி புதினா கொத்தமல்லி சேர்த்துக்கோங்க. 1½ கப் அரிசிக்கு 3¼ கப் சூடான தண்ணி சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு அரை மணி நேரம் ஊற வச்சு 1½ கப் பச்சை அரிசியை சேர்த்துக்கோங்க. அரிசி சேர்த்ததுக்கப்புறம் உப்பு செக் பண்ணி பாருங்கள், தேவைப்பட்டால் சேர்த்துக்கோங்க. இப்போ குக்கரை மூடி மீடியம் ஃப்ளேமில் குக் பண்ணுங்கள். 2 விசில் வந்ததும் ஸ்டவ் ஆஃப் பண்ணிடுங்க. ப்ரெஷர் ரிலீஸ் ஆனதும் குக்கரை ஓப்பன் பண்ணுங்கள். செம்ம டேஸ்டியான டொமேட்டோ சோயா புலாவ் ரெடி. கண்டிப்பாக சேவ் பண்ணி வச்சுட்டு நாளைக்கு லஞ்ச் பாக்ஸ்க்கு ட்ரை பண்ணி பாருங்கள். வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள். இந்த மாதிரி இன்ட்ரெஸ்டிங்கான ரெசிபிஸ்க்கு நம்ம பேஜை ஃபாலோ பண்ணிக்கோங்க.